Hi everyone, welcome back to STEMX Academy's AI Automation series. நம்ம previous வீடியோஸில் ஒரு ரியல் வேர்ல்ட் ஏஐ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். R2ல பேரண்ட் ஒரு என்கொயரி சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். பார்ட் 3ல அந்த ஃபார்ம் டேட்டாவை ஏஐ ஏஜென்ட்க்கு பாஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் அனலைஸ் பண்ணி சூட்டபிளான ரோபோட்டிக்ஸ் கோர்ஸை ஏஐ ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கமெண்ட் பண்ண கான்ஃபிகர் பண்ணோம். இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்கமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணுது. பட் அந்த ரிசல்ட் ஜென்ரேட் ஆன அப்புறம் என்ன? அதை மேனுவலாக காப்பி பண்ணி கவுன்சிலருக்கு சென்ட் பண்ணிட்டு பேரண்ட்க்கு செப்பரேட்டாக மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தால் ஆட்டோமேஷன் பண்ணுறதோட மெயின் பர்பஸே போயிடும். ஸோ இந்த பார்ட் 4ல் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் ரிசல்ட்டை ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலருக்கும் அண்ட் பேரண்ட்க்கும் எப்படி ரீச் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவுன்சிலர் நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம டெலகிராமை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் இமெயில், வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அண்ட் ஸோ ஆன். பட் நம்ம யூஸ் கேஸ்க்கு டெலகிராம் சிம்பிளாக இன்டிகிரேட் பண்ண முடியும் அண்ட் கவுன்சிலருக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் டெலகிராமை சூஸ் பண்ணியிருக்கோம். பட் டெலகிராமில் ஜஸ்ட் ஒரு நோடை ஆட் பண்ணினா மட்டும் ஒர்க் ஆகிடாது. பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டெடிகேட்டட் டெலகிராம் பாட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு க்ரெடென்ஷியல் கான்ஃபிகர் பண்ணணும், பாட் டோக்கன் செட்டப் பண்ணணும் அண்ட் கரெக்ட் சேட் ஐடியை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கம்ப்ளீட் செட்டப் இட் செல்ஃப் கொஞ்சம் டீட்டெயில்டு ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஆல்ரெடி செட்டப் பண்ண டெலகிராம் இன்டிகிரேஷனை நம்ம ஒர்க் ஃப்ளோக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கண்டினியூ பண்ணுறோம். இங்கே க்ரெடென்ஷியல் தான் N8Nக்கும் டெலிகிராம் பாட்க்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பாட் டோக்கன் மூலமாக N8N நம்ம டெலிகிராம் பாட்டோட ஆத்தென்டிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுக்கப்புறம் சேட் ஐடி யூஸ் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸாக்டாக எந்த கவுன்சிலர் சேட்க்கு சென்ட் ஆகணும்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த செட்டப் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் ஃப்ளோவில் இருந்து டெலிகிராம் மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் பண்ண முடியும். இப்போ டெலகிராம் நோட்ல சென்ட் மெசேஜ் ஆப்ஷனை கான்ஃபிகர் பண்ணுறோம். மெசேஜில் பேரண்ட் நேம், ஏஜ், ப்ரிஃபர்ட் டைமிங், கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஏஐ ரெக்கமெண்ட் பண்ண கோர்ஸ் மாதிரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை கவுன்சிலருக்கு சென்ட் பண்ண செட் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் ஃபிக்ஸ்டாக டைப் பண்ணக்கூடாது. பிகாஸ் எவ்ரி பேரண்ட் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்ம்ல இருந்து வர ஆக்சுவல் வேல்யூஸை எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி டைனமிக்காக மெசேஜ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்ட் நேம் ஃபீல்டுக்கு ஃபார்மில் சப்மிட் பண்ண ஆக்சுவல் பேரண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஏஜ், டைமிங், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டைனமிக்கலி வரும். பட் கவுன்சிலருக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணினா மட்டும் போதாது. பேரண்ட்க்கும் அவங்க என்கொயரி சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு, அந்த சைல்டுக்கு சூட்டபிளான கோர்ஸ் என்னன்னு கன்ஃபர்மேஷன் போகணும். அதுக்காக நெக்ஸ்ட்டாக ஜிமெயில் நோட ஆட் பண்ணுறோம். நம்ம ஃபார்மில் ஆல்ரெடி பேரண்ட்டோட இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இமெயிலை மேனுவலாக டைப் பண்ணாமல் ஃபார்ம் சப்மிஷனில் இருந்து டைனமிக்காக எடுத்து ஜிமெயிலோட ஃபீல்டில் ஆட் பண்ணுறோம். இதனால எந்த பேரண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணாலும் அவங்க கொடுத்த இமெயில் அட்ரஸ்க்கே ஆட்டோமேட்டிக்கலி ரெஸ்பான்ஸ் சென்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ஒர்க் ஃப்ளோவை இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தராக கொண்டு போய் டெமோ கிளாஸ் புக்கிங் அண்ட் ஷெட்யூலிங் ப்ராசஸை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் வித் STEMX Academy. See you in the next video. Bye.